அதாவது அவர்கள் அறிவிக்கப்படாத வேட்பாளர்கள் காங்கிரஸ் கட்சியால் ஏற்றுக்கொள்ளப்படாத வேட்பாளர். அது எங்களுக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை. ஏனென்றால் அவர்களை வாபஸ் பெற வேண்டும் என்று கூறினோம். அவர்கள் செய்யவில்லை. அதனால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதாவது எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் அவர்களோடு சேர்ந்து பணியாற்றக்கூடாது என்று அறிவித்திருக்கின்றோம். அவர்கள் மீது உண்டான நடவடிக்கை எடுப்பதற்கு உண்டான அனைத்து பணிகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்குண்டான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா இது அகில இந்திய பிரிவில் இருக்கிறதுனால அவங்களுடைய அதிகாரத்தில் இருக்குது. நாங்கள் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை, அதாவது நீக்கமோ மற்றதோ எதுவாக இருந்தாலும் அந்த நடவடிக்கை எடுப்பதற்கு செய்யணும். அன்னைக்கு பார்த்துக்கலாம். இல்ல அது அந்த மாதிரி எங்களுடைய வேட்பாளர்கள், எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு தரமாட்டார்கள். அது நீங்க சந்தேகத்துக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. எங்களுடைய நிர்வாகிகள் அவர்களுக்கு ஆதரவு தரமாட்டார்கள். நாங்க கேட்டோம், அவங்க வாபஸ் பெறல. இதுல 7 வேட்பாளர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக பதிவு செய்யப்பட்டார்கள். அதிலே ஒரு நபர் தன்னுடைய பதிவினை வாபஸ் பெற்றிருக்கின்றார்கள். மீதி 6 இன்னொரு நபர் ஒரு 8 நிமிடம் காலதாமதமாக சென்று தன்னுடைய வேட்புமனையை திரும்ப பெறுவதற்கு ஏற்பாடு செய்தார்கள். அந்த கால அவகாசம் இல்லாதனால் அவருடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதாவது நெல்லித்தோப்பு தொகுதியில இருக்கக்கூடிய ஆனந்த் பாபு அவர் வாங்கிட்டாரு. மங்களம் தொகுதியில் இருக்கக்கூடிய ரகுபதி அவர்கள் தன்னுடைய வேட்புமனையை வாபஸ் பெறுவதற்கு செல்கின்ற நேரத்தில் 8 நிமிட காலத்திற்கு அவர்கள் அந்த பின்னால் சென்றதால் அவருடைய வேட்புமனு அப்படியே இருக்கின்றது.